தேவனுக்கே துதி கனம் மைமேண்டோதான் அன்பான யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்கள் உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஒளிகள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஒளிகள் சார்பாக வாழ்த்து வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் 64ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். 64ஆம் சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே மொத்தம் 10 வசனங்கள் இருக்கிறது. 1 முதல் 2 வசனங்கள் தாவீதின் விண்ணப்பத்தை குறிக்கிறது. 3 முதல் 6 வசனங்கள் துன்மார்க்கரின் திட்டங்களை குறித்து குறிக்கிறது. 7 முதல் 8 வசனங்கள் தேவன் துன்மார்க்கருக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பை குறிக்கிறது. 9, 10 வசனங்கள் நீதிமான்களின் பாடுகளின் முடிவை குறித்து குறிக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறான், தேவனே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும். Hear me, my God, hear me, my God, as I voice my complaint. Protect my life from the threat of the enemy. பிரியமானவர்களே, இங்கே தாவீது சொல்கிறான், தேவனே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும். 2வது வசனத்திலே, அதாவது முதல் வசனத்திலே என் பிராணனை காத்தருளும், என் பிராணனை காத்தருளும் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்கிறான். அங்கே 2வது வசனம் சொல்கிறது, அங்கே தாவீதின் பயத்தை குறிக்கிறது. துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். பிரியமானவர்களே, இது தாவீதின் பயத்தை குறிக்கிறது. சத்ருவோ பிரச்சனையோ வியாதியோ உங்களை பயமுறுத்துகிறதா? தாவீது பயப்பட்டது போல நீங்களும் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? யாக்கோபை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஏசாவுக்கு பயந்தவன் சொல்கிறான். ஆதியாகமம் 32:11, என் சகோதரனாக ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதான் 2ஆம் வசனத்தில் துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும் என்று சொல்லி சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஒருவேளை பிரியமானவர்களை பயந்து கொண்டிருக்கிறீர்களா? தாவீதை போல 3ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு தாவீது உத்தமமாய் நடக்கிறார். தேவனுக்கு முன்பதாக அவர் சொல்கிறார், உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு 5ஆம் வசனத்திலே கண்ணிகளை வைக்க. 3 முதல் 8 வசனங்கள் துன்மார்க்கரின் சதி செயல்களை குறிக்கிறது. அதாவது சவுலின் குமாரத்தி மீகாலை தாவீது நேசித்தான். இது சவுலுக்கு தெரிந்தது. தனது மகள் மீகாலை தாவீதுக்கு கொடுக்க தாவீதை கண்ணியில் விளைவிக்கலாம் என்று நினைக்கிறான். அதான் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 91:3, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன செய்வார்? தப்புவிப்பார். இன்னைக்கு கண்ணிகளை வைக்கலாம். உங்களுக்கு எதிராக சத்ரு பல கண்ணிகளை வைப்பார்கள். இப்போ எதிரி நாட்டுக்காரங்க வந்து நம்ம நாட்டுக்கு வராங்கன்னா, படையெடுக்க வராங்கன்னா, நம்ம நாட்டுல வந்து அந்த காடுகள் பகுதியில பாத்தீங்கன்னா கண்ணி வெடிகளை வைப்பாங்க. அவங்க உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதுல மிதிச்சா போதும், அந்த வெடித்து சிதறி மரித்து போய் விடுவார்கள். அதே போல நமக்கு வலைகளை விரிக்கலாம். பிசாசு நம்மை விளைவிப்பதற்காக பாவம் என்னும் கண்ணி இப்படிப்பட்ட காரியங்களை விளைவிப்பதற்காக வலைகளை விரிக்கலாம். குருவியை பிடிப்பதற்கு எப்படி வலைகளை வேடன் விரிக்கிறானோ அதே போல பிசாசானவன் நம்மை வலையிலே மாட்டுவதற்கு பலவிதமான வலைகளை விரிக்கிறான். அதற்கு நம்மை தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதான் கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களை, தாவீதுக்கு விரோதமாக கண்ணிகளை வைத்தார்கள். உத்தமமான நடந்த அவன் மேல் பொல்லாப்புகளை செய்தார்கள். ஆனாலும் அங்கே பார்க்கிறோம், வசனம் 7ஆம் வசனத்திலே 7 முதல் 8 வசனங்களை பார்க்கும்போது, ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடிதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடிதியாய் அவர்கள் காயப்படுவார்கள்.
அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும், அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். அவர்கள் தள்ளப்படுவார்கள். உங்களுக்கு விரோதமா கண்ணி வைக்கிறாங்களா? அவர்கள் தள்ளப்படுவார்கள், சடிதியாய் காயப்படுவார்கள். அவர்கள் மேல் அம்புகளை கர்த்தர் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். உங்களுக்கு விரோதமா கண்ணி வைக்கிறாங்களா? தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், அவர்களை கீழே விழும்படி செய்வார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதே. 9ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனங்களை பார்க்கும்போது நீதிமான்களின் பாடுகளின் முடிவை குறித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 9ஆம் வசனத்துல எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள். ஆகவே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி உலக ஜனங்கள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உலக மக்கள் நம்மை கண்டு பயப்படுவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பிரியமானவர்களே, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்வான், அவரை நம்புவான். அதுதான் கர்த்தரின் நம்பிக்கை, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை. எவ்வளவு அருமையான வசனங்கள் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, என் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.